ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. வீட்லேயும் கண்டினியூஸாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்தது. ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இல்லாமல் இருந்தது மைண்டு. அதனால் இந்த சண்டே வந்து சிறுவாபுரி முருகன் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம். அரௌண்ட் ஒரு 6:30 போல் கிளம்பிட்டோம். சிறுவாபுரி முருகன் கோயில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கு வந்து சிட்டியிலேருந்து ஒரு வில்லேஜ்க்கு போகிற ஃபீல் இருக்கும். நாங்கள் சின்ன வயசெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வீடெல்லாம் வில்லேஜ் தான். ஸோ எனக்கு எப்போவுமே இந்த கோயில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக நெற்பயிறு, வாழைத்தோப்பு அந்த மாதிரி தான் இருக்கும். நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஆனால் என்னென்னா இந்த வாட்டி கோவில் வந்து பார்த்திங்கன்னா பைக், கார் பார்க்கிங் எல்லாம் வந்து கோயிலுக்கு பின்னாடி சைடில் இருந்தது. பட் இப்போ வந்து கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திட்டாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே. அங்கேருந்து நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நாங்கள் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன கால்வாயிலெல்லாம் நிறைய அல்லிப்பூ பூத்திருந்தது. இன்றைக்கி சண்டேன்றதுனால கூட்டமும் நல்லாவே இருந்தது. நாங்கள் 50 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு தரிசனத்துக்கு போயிட்டோம். தரிசனம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தரிசனம் பார்த்துட்டு வந்து அந்த பிரகாரத்தில் கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னா வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா கோவிலில் வந்து எல்லா சைடும் லாக் பண்ணி வச்சுட்டு நம்மளால் ஒரு 10 மினிட்ஸ் கூட கோயிலுக்குள்ளார உட்கார முடியாது. நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்து வந்து நீங்கள் நின்று சாமி பார்த்தாலும் அங்கே உள்ளார உங்களால் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து கோவில் நிர்வாகம் வச்சுருக்காங்க. எதனால் அப்படின்றது எனக்கு தெரியல. நாங்கள் ஒரு 2 மினிட்ஸ் உட்காந்துட்டு உடனே கிளம்பிட்டோம். அண்ட் வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நானும் என் ஹஸ்பண்டும் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து இங்கே கோயிலுக்கு வருவோம். அப்போது வந்து நாங்கள் ரெகுலராக இங்கே ஒரு பஜ்ஜி கடையில் சாப்பிடுவோம். அவங்க இப்போ ஹோட்டலாகவே மாற்றிட்டாங்க. ஸோ அவங்க கடையில் ஆளுக்கு 2 பூரி வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய கடை இருந்தது. சைந்தவி இந்த அச்சு எல்லாம் கேட்டுட்ருந்தா. பட் நாங்கள் பெருசாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. ஆனால் இங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ் கிடைக்கும். இந்த மண்ணில் விளைஞ்சது தான். அதனால நாங்கள் மருதாணி, கொஞ்சம் கீரை அந்த மாதிரி வாங்கிட்டு நானும் பாப்பாவும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஊம வெயிலாக இருந்ததுங்க. இந்த வெயில் நிஜமாலுமே தலைவலியே எடுத்துக்கும் அப்படி இருந்தது. ஸோ நாங்கள் ஜாலியாக விளையாடிட்டே நாங்கள் பாப்பாவை கூப்பிட்டு வந்துட்டோம். போகிற வழியெல்லாம் வாட்டர் லில்லி இருந்ததுனால, இந்த அல்லிப்பூ இருந்ததுனால பாப்பா கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு அம்பாள் கோயில் இருக்குது. அங்கே வந்து அல்லிப்பூ வச்சுருந்தாங்க. போத்து பிங்க் அண்ட் ஒயிட் பிங்க் மிக்ஸ் பண்ண மாதிரி. அது அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அண்ட் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா ரெட் ஹில்ஸ் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிறுவாபுரி முருகன் கோவில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் கோவில். இந்த வாட்டி இங்கே லே அவுட்டெல்லாம் போட்டு ஒரே கூட்டமாக திருவிழா போல் இருந்துச்சுங்க.